ஒரு நாள் ஒரு முதல ஆத்துல இருந்து வெளியில வந்து ரோஸ் ஆப்பிள் மரத்துக்கு அடியில படுத்தது. அந்த மரத்துக்கு மேல ஒரு குரங்கு வாழ்ந்து வந்தது. நீ யாரு? நான் முதல்ல சாப்பாடு தேடிக்கிட்டு ரொம்ப தூரம் வந்திருக்கேன். குரங்கு கொஞ்சம் ரோஸ் ஆப்பிள்ஸ பறிச்சு கீழே போட்டுது. முதலைக்கு ரோஸ் ஆப்பிள் ரொம்ப பிடிச்சதால அந்த குரங்கு நீ வரும்போதெல்லாம் உனக்கு இந்த பழத்தை கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்துச்சு. அவங்க 2 பேரும் நெருங்கிய நண்பர்களாகி நிறைய பேசிக்கிட்டாங்க. குரங்கு ரோஸ் ஆப்பிள்ஸ முதலையோட மனைவிக்கு எடுத்துட்டு போக கூட கொடுத்தது. மனைவிக்கு ரோஸ் ஆப்பிள்ஸ கொண்டு போச்சு. எனக்கு இந்த ரோஸ் ஆப்பிள்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப நான் உனக்கு இன்னும் கொஞ்சம் கொண்டு வரேன். குரங்கும் முதலையும் நல்ல நண்பர்களா மாறினாங்க. அது முதலையோட மனைவிக்கு பொறாமையை ஏற்படுத்துச்சு. அது முதல்ல கிட்ட குரங்குனா நாம எப்பவுமே அடிச்சு சாப்பிடுவோமேன்னு சொல்லுச்சு. எதுக்காக இந்த குரங்கு கிட்ட மட்டும் நீ நட்பு வச்சிருக்கன்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த முதல நம்ம 2 பேருக்குமே அந்த குரங்கு ஒரு நல்ல நண்பன்னு சொல்லுச்சு. ஆனா முதலையோட மனைவி அந்த குரங்க சாப்பிடணும்னு நினைச்சதால ஒரு திட்டத்தை தீட்டுச்சு. உன்னோட நண்பனை நீ ஏன் வீட்டுக்கு வர சொல்லக்கூடாது? நானும் அவனை சந்திப்பேன்ல. அதெல்லாம் நடக்காது. நாட்கள் நகர நகர முதலையோட மனைவிக்கு கோபம் அதிகமாச்சு. அது குரங்க சாப்பிடணும்னு நினைச்சது. அதனால திட்டத்தை செயல்படுத்தணும்னு முடிவு பண்ணுச்சு. எனக்கு உடம்பு சரியில்லை. டாக்டரை போய் பார்த்ததுக்கு நீ குரங்கோட இதயத்தை சாப்பிட்டா மட்டும்தான் குணமடைவேன்னு சொல்லிட்டாரு. என்னால எப்படி செய்ய முடியும்? அவன் எனக்கு ஒரே நண்பன். அவனை என்னால காயப்படுத்த முடியாது. அப்படின்னா நீ உன் குரங்கு நண்பனை பார்த்துட்டு வரும்போது நான் இறந்திருப்பேன்னு சொல்லுச்சு. அதனால முதல்ல குரங்கோட இதயத்தை கொண்டு வந்தாகணும். அதுக்காகவே முதல்ல மனைவியோட உயிரை காப்பாத்தணும்னு முடிவு பண்ணுச்சு. சாயந்தரமா குரங்க அது சந்திக்க போனப்ப முதலையோட வீட்டுக்கு குரங்க அழைச்சது. நான் எப்படி உன் கூட அங்க வர்றது? நீயோ தண்ணியில வாழற, அங்க நான் வந்தா முழுகிடுவேனே. நாங்க நதி ஓரத்துல இருப்போம். அங்க உன்னை அழைச்சிட்டு போறேன். முதல்ல குரங்க தான் முதுகு மேல ஏத்திக்கிட்டு நதியை கடக்க ஆரம்பிச்சது. நதியோட ஆழமான பகுதிக்கு போக போக குரங்குக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. இதுக்கு மேல போகல, முழுகி செத்து போயிடுவேன். உன்னை நான் கொல்லணும். உன்னோட இதயத்தை என் மனைவி குணப்படுத்த நான் கொண்டு போகணும். அவளுக்கு உடம்பு சரியில்லை. தன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக குரங்கு வேகமா சிந்திக்க ஆரம்பிச்சது. புத்திசாலித்தனமா நடந்து முதல்ல கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு முடிவு பண்ணுச்சு. என்னோட இதயத்தை நான் ரோஸ் ஆப்பிள் மரத்துல இருக்கிற ஓட்டையில வச்சுட்டு வந்துட்டேன். அப்படியா? அப்ப அங்க போய் அதை எடுத்துட்டு வருவோம். முதலையும் இதை நம்பி ரோஸ் ஆப்பிள் மரத்துக்கிட்ட போச்சு. புத்திசாலியான குரங்கு முதல முதுகுல இருந்து தாவி மரத்து மேல ஏறி உயரமான இடத்துக்கு போயிட்டு என்னால வர முடியாது, நீ போயிடுன்னு சொல்லிடுச்சு. மரியாதையா இங்க இருந்து உன் மனைவி கிட்ட போய் இந்த உலகத்திலேயே உன் புருஷன் தான் மிகப்பெரிய முட்டாளுன்னு சொல்லிடு. இனிமே வராத.